சேரில் உட்கார்ந்துருக்கிறப்போ இந்த மாதிரி பின்னாடி போய் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரதுக்கு பதில் இப்போ பார்த்துக்கோங்க, இப்படி உட்காந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸ்டூப்பிங் போஸ்டர், இந்த இடத்துல வந்து போஸ்டர் வந்து வளையிற மாதிரி இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்படி கம்ப்யூட்டர் லேப்டாப்போ டவுனில் வச்சு நெக்குக்கும் பேக்குக்கும் அட் அ டைமில் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அப்படி உட்காரக்கூடாது. எப்படி உட்காரலன்னா இப்படி பின்னாடி போயிட்டு நல்லா பின்னாடி எண்டு வரைக்கும் உங்கள் பெட்டைக்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற லம்போசேக்ரல் ரீஜியன் எல்லாமே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட் போஸ்டர். உங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் லேப்டாப் இப்போ வச்சு கூட காட்டிடுறேன். லேப்டாப்பை கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் இதான் லேப்டாப்னா இங்கே லேப்டாப் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது, வாய்ப்பே இல்லை. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா 4 கிலோ வெயிட் இறங்கும், இப்படி குனிஞ்சு பார்த்தா 40 கிலோ கழுத்தில் வெயிட் இறங்கும். கண்ணுக்கு நேராக தான் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் இருக்கணும். இப்படி ஒரு டேபிள் இருக்கணும், இல்லைன்னா ட்ரைபோர்டு ஏதோ ஒன்று இருக்கணும். அதில் தான் வச்சுட்டு இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு தான் இதில் ஒர்க் அவுட்டே பண்ணணும். செல்ஃபோனாக இருந்தாலும் இது தான். இது ஒன்றாச்சுங்களா. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எந்திரிச்சு நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெச் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்காரணும். அப்படி பண்ணலின்னா இந்த மாதிரி உட்காரதுனால இப்போது மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் மாடலாக வச்சு சொல்லித்தரேன். இந்த இடத்துல லம்போசேக்ரல் நேரம் இல்லைங்க, இந்த இடத்துல லம்போசேக்ரலில் இந்த ஏரியாவில் ஸ்ட்ரெயின் வந்து அந்த மசில்ஸ் ஃபுல்லாக வீக் ஆயிடுது. நீங்கள் குனிஞ்சு பார்க்கறதுனால இதை எடுத்து முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இப்படியெல்லாம் போஸ்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்டூப்பிங் போஸ்டர், இந்த இடத்துல வந்து பெயின் வந்துடுது. இல்லை ரைட்டில் இறங்குனா ரைட் ஸ்கோலியோசிஸ், லெஃப்டில் இறங்குனா லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ். ரைட் ஸ்கோலியோசிஸ்ங்கிறது இப்படி இறங்குறது, லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ்னால் இப்படி இறங்குறது. இதனால் ஸ்பைனல் கார்டில் இந்த மாதிரி கைஃபோசிஸ் போஸ்டர் கொஞ்சம் இப்படி வளையிறது இப்படியெல்லாம் ஆகிடுது. ஸோ நிமிந்து தான் நிற்கணும். இப்போ நேராக நின்றுக்கோங்க. இப்போ இவங்க இப்படி ஸ்டூப்பிங் போஸ்டரை இப்படி நிமிந்து நின்று காட்டுவாங்க. இந்த மாதிரி நிமிந்து தான் நீங்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது. அடிக்கடி அந்த மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்போ நீங்கள் டெஃபினட்டாக சரியாயிடுவீங்க. இன்றைக்கி உட்காந்துட்டு செய்கிற ஒரு எக்ஸசைஸ், நீ ஜாயிண்டில் பெயின் வராமல் இருக்கவும் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகவும் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நேராக நீட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி குவாட்ரிசெப்ஸ்க்கான எக்ஸசைஸ் ஒரு 7 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் போஸ்டர்லாம் கரெக்ஷன் பண்ணணும். மோனிஷா வந்து நெக்குக்கான சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சார் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் இப்படி போர்ஷனில் உட்காந்து இப்படி டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் எல்லாம் பெயின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு 2 கையும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வச்சுட்டு கிளாக் வைஸில் இப்படி 7 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். 3 4 5 6 7. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 7 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சார் சொன்ன எக்ஸசைஸும் ப்ளஸ் நான் சொன்ன ஷோல்டர் ரொட்டேஷன் எக்ஸசைஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.